எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட சில நாள்களாக சில பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த தலைப்பை பற்றி தான் நம்ம அலச போகிறோம். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ருத்ராட்சம் அணியலாம். குறிப்பாக பெண்கள் அணியலாம். எப்படி இவ்வளோ உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அருணாச்சல புராணம் பாடல் எண் 330 இந்த உலகத்தையே கட்டி காக்கின்ற ஆதிபராசக்தி ருத்ராட்சம் அணிந்திருப்பதாக அந்த பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் அணிய வேண்டும் பெண்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, சிவபுராணத்தில் சிவபெருமானே பெண்கள் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. சரி, முதல்ல இந்த ருத்ராட்சம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது முழுக்க முழுக்க வடமொழி சொல். சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் ருத்ரன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அக்ஷம் என்றால் வடமொழியில் கண்கள் என்று பொருள். அதாவது சிவபெருமானுடைய 3வது கண், நெற்றிக்கண் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்து ருத்ராட்ச விருட்சமாக உருவானதுன்னு சொல்றாங்க. அந்த மரத்திலிருந்து உருவான விதைகள் இல்ல மணிகள்னு கூட சொல்லலாம். அதைத்தான் ருத்ராட்சம்னு சொல்லிட்டு வர்றோம். இது அதிகமாக நேபாள், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்ல உற்பத்தி ஆகுது. அதுதான் நம்ம viha.online வச்சிருக்கோம். இதுலயே பல்வேறு நிறங்கள்ல இருக்கு. வெள்ளை நிறமாகவும் இருக்கும், பழுப்பு நிறங்கள்லயும் இருக்கும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நல்ல காப்பி கொட்டை நிறத்துலயும் இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாயத்தை ஏற்றி இருக்கிறது நல்லாவே தெரியும். எப்படி இப்படி 3 நிறங்கள் உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுடைய 3 கண்களிலிருந்தும் பாத்தீங்கன்னா 3 நிறங்கள் உருவானது. பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா இல்லையான்றதுக்கு அருணாச்சல புராணமும் நமக்கு சிவபுராணமும் சாட்சியாக இருக்கு. எல்லாரும் அணியலாம்ன்றது உறுதிபட சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மனசுல இந்த கேள்விகள் எழும்பலாம். அதாவது மாதாந்திர உபாதைகள் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல இந்த ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னா நிச்சயமாக அணியலாம். ஏன்னா இறைவனுடைய படைப்பில் இறைவனுடைய பூஜை பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணிலிருந்து இயற்கையாக உருவானது தான். அதே போல இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா இயற்கையானவள். அவளுக்கு ஏற்படக்கூடிய இந்த உபாதைகளும் இயற்கையானது தான். அதனால அணியலாம். அடுத்தது, இல்லறத்தில் இருக்கும்போது, தாம்பத்தியத்தில் இருக்கும்போது அணியலாமான்னா நிச்சயமாக அதுவும் இயற்கையானது தான். அந்த நேரத்திலும் அணியலாம். ஒரு சிலருக்கு இன்னும் சில கேள்விகள் மனதுக்குள்ள தோணும். நம்ம தீட்டு வீட்டுக்கு போறோம், அப்படி போகும்போது இது போட்டு போலாமா அப்படின்னா நிச்சயமாக போட்டு போகலாம். எல்லாமே இயற்கை தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஏன்னா மரணம் என்பதும் இயற்கை, இந்த தீட்டு என்பதும் இயற்கை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதை என்பதும் இயற்கை, தாம்பத்தியம் என்பதும் இயற்கை. இது எல்லாமே இறைவனால் இப்படித்தான் வாழணும்ன்றது ஏற்படுத்தப்பட்ட இயற்கையான சடங்குகள். அதனால இது எல்லா நேரங்களிலும் அணியலாம். இதுல ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, இதை அணிந்து கொண்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அசைவம் இதை அணிந்து கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புராணங்கள்லையும் வேதங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் எங்கேயும் அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. இது பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய வாழ்க்கைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. அதனால் அசைவம் சாப்பிடுபவர்கள் இதை அணியக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, அதை கழற்றி வைத்து விட்டு சாப்பிடலாம். அப்படியே தெரியாதனமாக மறந்து போய் நம்ம சாப்பிட்டுறோன்னு வைங்களேன், எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னென்னா மாசத்தில் அப்படியே நம்ம இதை அணிஞ்சிட்டு தெரியாதனமாக சாப்பிட்றோன்னா அது கூட கவலைப்பட வேண்டாம். அது ஞாபகம் வந்த உடனே என்ன பண்ணணும்னா, அதை கழட்டிட்டு நம்ம மஞ்சள் தண்ணியில் இல்லாட்டி பச்சை பாலில் அலசிட்டு, நல்ல தண்ணியிலையும் அலசிட்டு திரும்ப நம்ம போட்டுக்கலாம். அதனால எந்த தோஷமும் ஏற்படாது, எந்த குற்றமும் ஏற்படாது. அதனால அவங்களே என்னன்னா இந்த புகை பிடிக்கிறது, மாமிசம் உண்பது, அப்புறம் இந்த குடிக்கிற பழக்கம் எல்லாம் விட்டுருவாங்க காலப்போக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான இந்த ருத்ராட்சத்தை பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் கோடி புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர இதை அணிந்து கொள்ளணும்னா நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவர்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானுடைய அருட்பார்வை கிட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ருத்ராட்சத்தை பார்ப்பதும் தொடுவதுமே கோடி புண்ணியத்தை தருதுன்னா, அதை அணிஞ்சுகிட்டா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை அணிந்து கொள்வதனால மனம் ஒருநிலைப்படும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். அது தவிர அதை அணிந்து கொள்வதனால நம்ம உடம்பில் உள்ள 6 சக்கரங்களும் சரியாக இயங்கி நம்மை சுற்றிலும் ஒரு ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நல்ல வைப்ரேஷன் உருவாகும்னு நல்ல படித்த விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்க.
எந்த மந்திரமோ ஸ்லோகமோ இல்லை யாகமோ நடத்தாதவர்கள் கூட இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் பல பாவங்களிலிருந்து விடுபடுவான் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் மரணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ருத்ரலோகத்தை அடைவார்கள் என்று ஐதீகமாக கொள்ளப்பட்டு வருகிறது. ருத்ராட்சம் அணிந்து திருநீறு பூசிக்கொண்டவர்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னா சிவலோகம் அடைவது உறுதின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்களை வெல்லும் சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு இருக்கு. இப்போ நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருக்குன்னு வைங்களேன். உதாரணத்திற்கு சர்ப்ப தோஷங்கள், ராகு கேத்து தோஷங்கள், அப்புறம் சனி தசை நடக்குது, இதெல்லாம் நடக்குதுனாலே நமக்கு எல்லாம் ஒரு விதமான பயம் ஏற்படும் இல்லையா? அதற்காக பயப்படாதீங்க. இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவர்களுக்கு அந்த தோஷங்கள் பாதிக்காது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, புராணங்களே சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இந்த ருத்ராட்சம் அணிந்து கொள்வதனால எந்த திருஷ்டியும் நோய்களும் சீக்கிரத்தில் நம்மை தாக்காதுன்னே சொல்லப்பட்டிருக்கு. ருத்ராட்சம் அணிந்து கொள்பவர்களின் வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்பி இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் ருத்ராட்சம் கட்டாயம் அணியணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தில் இருந்துகிட்டு வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா செட்டி நாடுகளில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் குழந்தைகள் பிறந்து 3வது மாசத்துல குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு முடி இறக்கிட்டு காது குத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போவே ருத்ராட்சத்தை இப்போ அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வெள்ளிலையும் அந்த 2 பக்கம் ஒரு கப் மாதிரி போட்டு அப்படியும் போட்டிருக்காங்க. குழந்தைக்கு தங்கத்தில் கூட 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கப்பு வச்சு அது அணிவிச்சிருக்காங்க, தங்க செயின்லேயே போட்டிருக்காங்க. இதனால அந்த குழந்தை பலவிதமான நோய்களிலிருந்து காக்கப்படும், திருஷ்டிகளிலிருந்து காக்கப்படும்னு நம்பி இருக்காங்க, செய்துட்டும் வந்திருக்காங்க. இன்னொன்று, தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ருத்ராட்ச தானம் கூட ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ருத்ராட்சம் வீட்டில் இருந்துன்னா அதை தானமாக கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்தவர்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்னு ஐதீகமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க உண்மைன்னு. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பல பாவங்களை தொலைத்து நல்லபடியாக செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க. நம்ம ருத்ராட்சத்தை பத்தி சொல்லணும்னா பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இதை எல்லாத்தை விட முக்கியமாக சொல்லணும்னா இந்த ருத்ராட்சத்தை நம்ம தண்ணியில ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியை குடிச்சா பிபி கண்ட்ரோல்ல இருக்கு, நார்மலுக்கு வரும்னு விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு உண்மை நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. அதாவது இறைவனால் உருவாக்கப்பட்ட இயற்கையான பொருள்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் வளப்படுத்துவதற்காகவும் நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் திருஷ்டிகளை அழிப்பதற்காகவும் செல்வச் செழிப்பாக வாழ்வதற்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நலமாக வளமாக இருக்கும்னு புலப்படுது இல்லையா? சரி, இந்த எபிசோட்ல ருத்ராட்சத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.